ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நம்ம அதிகமான புரோட்டீன் நிறைந்த அடை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதில் நம்ம அரிசியோட நிறைய பருப்புகள்லாம் ஆட் பண்ணுறதுனால அதிகமான புரோட்டீன் நிறைந்ததாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். டம்ளரில் அரை டம்ளர் இருக்கும். அதே போல் அளவில் 100 கிராம் அளவுக்கு பச்சரிசியும் எடுத்துக்கோங்க. அதே 100 கிராம் அளவுக்கே துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இது 100 கிராம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் 50 கிராம் அளவுக்கு உளுந்து, ஒரு 1/4 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/4 டம்ளர் அளவு நிலக்கடலை பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை பருப்பை ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இது கூடவே காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்றாவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், ஆஃப்டர் 4 ஹவர்ஸ் நல்லா ஊறி வந்துருச்சு பருப்பெல்லாம். இப்போ நம்ம வேறொரு மிக்ஸி ஜார் இல்லைனா கிரைண்டரில் கூட மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே நல்லா ஊறி வந்துருச்சு. நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்தளவு அரைச்சி எடுத்துகிட்டு இது கூடவே நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்மால் பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் கலருக்காக தேவைப்பட்டால் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம உடனே கூட தோசை ஊற்றுறதுனா ஊற்றலாம், இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ் வச்சு வந்துட்டு கூட ஊற்றலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அப்புறமா நான் தோசை ஊற்றி எடுத்துக்க போகிறேன். லைட்டாக பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு நம்ம இதை தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வில் தோசை பாத்திரம் வச்சு அதை ஹீட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு 2 கரண்டி அளவு மட்டும் எடுத்து ஊற்றி தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்தளவு மட்டும் நம்ம தோசை ஊற்றினா போதும். நம்ம நார்மல் தோசை மாதிரி ரொம்ப நைஸாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். இதுக்கு அவியல் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அவியல் ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவோட என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான அடை தோசை ரெடி. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, அதே போல் நல்ல கிறிஸ்பியாகவும் வந்திருக்குது. இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.